அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். மாசி மகம், அதைத் தொடர்ந்து மாசி பௌர்ணமி, அதாவது 13/3/2025 வியாழக்கிழமை. மாசி மகத்தையும் பௌர்ணமியும் முன்னிட்டு உலக மக்களுக்கு சாந்தியும் சமாதானமும் கிடைக்க, எல்லோருக்கும் நலம் நடக்க, மனதளவிலும் உடல் அளவிலும் அவங்களுக்கு நலம் கிடைக்க ஒரு கூட்டு தவம், கூட்டு தியானம் நம்மளுடைய ஜீவ சிவம் மெஞ்ஞான தவக்குடில்ல நடைபெற்றது. அந்த கூட்டு தவத்தில் ஆத்ம சகோதரர் அடியேனுடன் ஆத்ம சகோதரர் கண்ணதாசனும், ஆத்ம சகோதரர் ராகவன் அவர்களும், காளிதாஸ் ஆத்ம நண்பர் காளிதாஸ் அவர்களும் மற்றும் ஆத்ம சகோதரிகள் இந்திரா, சித்ரா, சுமித்ரா மற்றும் ஆத்ம சகோதரி மீனா ஆகியோர் அந்த கூட்டு தியானத்தில் மக்களுக்கு, உலக மக்களுக்கு சாந்தியும் சமாதானமும் நன்மையும் கிடைக்க தியானம் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்று மதியம் அன்னதானம், அதாவது அன்னமளிப்பு விழா நடைபெற்றது. அதற்கு உதவியாக இருந்து உதவி புரிந்த திருமதி உஷாராணி அவர்களுக்கும், சிவனடியார் செந்தில்நாதன் அவர்களுக்கும் மற்றும் வள்ளலாருடைய பக்தராகிய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த அன்னமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும், உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் நடைபெறும் என்பதையும் இங்கு நாம் வலியுறுத்திக் கொள்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த விழா நடப்பதற்கு இந்த இல்லத்துடைய சேது சுவாமிகள் ஒரு முக்கிய காரணம். அவங்களுடைய அறிவுறுத்தலின் பெயரில் GH தேவகோட்டை பெரியாஸ்பத்திரி அரசு மருத்துவமனை, அங்கு இருப்பவர்கள் பயன்பெறும் விதமாக இந்த இடத்துல இந்த அன்னமளிப்பு விழாவை நடத்தணுங்கிறது சேது சாமிகளுடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கு இணங்க இந்த அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இதுபோல மற்றும் ஒரு இனிய நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் ஜீவ சிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்.